ஒரு பெரிய ஹக் கொடுக்கணும். சௌந்தர்யா எனக்கு விஆர் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. முத்துக்குமரா உனக்கு தான். நான் ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறத வெளியே சொல்லாதீங்க. ஐயா முத்துக்குமரா, என்னையா பொசுக்குன்னு அண்ணனை இப்படி திட்டி விட்டுட்டீங்க? நீங்க உள்ளுக்கு இருக்க தண்டியும் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறத சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்ட்டு என்ன தெரிஞ்சிருச்சா? வெளியில இருந்து வந்தவங்க சொல்லிட்டாங்களா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் ஓட்ட பூரா வந்து பிரிக்கிறதே வந்து ஃபேட்மேன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கல, இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது ஃபேட்மேனுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா முத்துக்குமரனோட பிராண்டே நான் தாண்டா அப்படின்ட்டு மார்பு தட்டி சொல்லிக்கிட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு முத்துக்குமரனே வந்து ஐயா நீங்க போதியா எனக்கு செஞ்சதெல்லாம், இனிமேல எனக்கு எதுவும் செய்ய வேண்டாயா அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டாருங்க. அதாங்க நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் வர்றதுல இன்னைக்கு அன்சிதா வராங்க. ஏன்னா நேத்துல இருந்தே அன்சிதா எப்போ வருவாங்க தர்சிகா வேற உள்ளுக்கு வந்துட்டாங்களா. அன்சிதா உள்ளுக்கு வந்தா விஜய் விஷால் கிட்ட பயங்கரமா வந்து கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் விஷால் அது நேரத்துக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு. அன்சிதா வந்தவனே ஹாப்பி மூமெண்டாவும் இருந்தது. அதான் அன்சிதா வந்து ஸ்டோர் ரூம் வழியா வராங்க. வந்தவனே சாச்சனா வர்ஷினி எல்லாருமே பயங்கரமா கட்டி பிடிச்சு உள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போனவனே அன்சிதா சொன்னாங்க பாருங்க, நான் இங்க யாருக்கிட்டயுமே வன்மத்தை கொட்ட வரல அப்படின்னு அவனே வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து வன்மத்தை கொட்டிருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் மூஞ்சி செத்து போச்சு. அது மட்டும் இல்லாம அன்சிதா வந்தவனே விசால கட்டி பிடிச்சோடனே பக்கத்துல சத்யாவோட ரியாக்ஷனை பாருங்க, அப்படியே கையெடுத்து கும்பிட்டு வாழ்க வளமுடன் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா வாழ்த்துறாரு. ஏன்னா வெளியில அன்சிதா சத்யாட்ட சொல்லிட்டாங்க நான் வந்து இனிமேல் விசால் கூட தான் வாழ போறேன் அப்படின்ட்டு. அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. அன்சிதா வந்து லிவிங் ஹால்ல பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சௌந்தர்யா மூஞ்சிய பார்க்கணும், ஐயோ இவ வேற ஏதாவது சொல்லி நம்மளை வந்து உடைச்சிருவாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் வந்தவனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, மத்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மாதிரி நான் ஒன்னும் வன்மத்தை கொட்ட போறது கிடையாது, அதுக்கு பதில் இந்த வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நான் பயங்கரமா டைட் ஹக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சௌந்தர்யா பேரை சொன்னவனே சௌந்தர்யா அப்படியே துள்ளி குதிச்சு சின்ன குழந்தைக்கு தாவி வர்ற மாதிரி வேமா வந்து அன்சிதாவை ஹக் பண்ணாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்னா இல்லையா, அன்சிதா உள்ளுக்கு வந்தா சௌந்தர்யாவுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா வெளியில அன்சிதா இந்த சீஃப் கெஸ்டா வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன இடத்துல வந்து சௌந்தர்யான்னு பயங்கரமா கத்துனாங்க. அதனாலே வந்து சௌந்தர்யா கூட வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க போலுக்க. அதுக்குதான் சௌந்தர்யாவுக்கு இவ்வளவு டைட் ஹக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே சௌந்தர்யாவை பிஆருக்குன்னு உடைச்சாங்களே. இப்ப அன்சிதா வந்தவனே இந்த வீட்டுக்குள்ள உண்மையிலே ஒரு பெரிய பிஆர் வச்சுட்டு வந்தது யாருன்னா முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய குண்டே போட்டு உடைச்சிட்டாங்க. முத்துக்குமரன் அதை வந்து ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல. ஓகேங்க நீங்க வந்த கடமைக்கு கண்டிப்பா என்ன செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஃபேட்மேன் ரவி சாரு எப்பயும் போல நம்ம ஒரு பிரில்லியன்ட், நம்ம அனாலிசிஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் எப்பயுமே முத்துக்குமரன் ஜெயிக்கணும் தான் விரும்புவேன், ஆனா அவன் கூட இருந்து நான் பண்ண அவசியம் இல்ல அப்படின்ட்டு வந்ததுல இருந்தே இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அதுக்கு முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அண்ணே தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போக தண்டியும், யாரு ரவீந்தர் வெளியே போக தண்டியும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வெளியே சொல்லாதீங்க. அதை சொல்லனாலே பாதி பிரச்சனை வந்துருது அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சில் அடிச்சாப்ல ஃபேட்மேன் ரவீந்தர் சொல்றாரு. ஃபேட்மேன் ஆடா பாவி இத்தனை நாள் உன்னை சப்போர்ட் பண்ணி இப்படி சொல்லிட்டியடா அண்ணனை பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து முழிக்கிறாருங்க. ஆனா அதுவும் உண்மைதாங்க, நான் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு என்னமோ வந்து இவங்களாலதான் முத்துக்குமரன் அதிக ஓட்டு வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன் வெளியில தெரியுது. அது மட்டும் இல்லாம வந்து முத்துக்குமரன் தான் போட்ட உழைப்பையும் வந்து இதுல மறக்கடிக்கப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதனால தான் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஃபேட்மேன்ட்ட முத்துக்குமரன் இந்த மாதிரி சொன்னது சரிதானா இல்ல அப்படி சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.